ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட் எக்ஸாமோட ரிசல்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ரிசல்ட் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்டில் 15 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் ரிசல்ட் விட்டாச்சு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா மதுரை, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பூர், விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர், கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, மொத்தம் பார்த்திங்கன்னா 13 டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. இன்னும் 25 டிஸ்ட்ரிக் வந்து எப்போ ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு தேர்வர்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மொத்தம் டோட்டல் போஸ்டிங் பார்த்திங்கன்னா 2748 பேர் வந்து போஸ்டிங் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் வந்து தயார் நிலையில் இருக்காங்க. முடிவுகளும் தயார் நிலையில் தான் இருக்குது. ஆனால் தேதிகள் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி தேர்வுகள் அனைவரையும் குழப்பத்துக்கு உள்ளாக்குறாங்க. எக்ஸாமோட ரிசல்ட் இப்போ விடுவாங்க, நாளைக்கு விடுவாங்க, இன்றைக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசனையிலே இருந்துகிட்ருக்காங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்காங்க. நம்மளும் இப்போ காத்துட்டு தான் இருக்கோம் எப்போ எக்ஸாம் ரிசல்ட் விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் தயார் நிலையில் தான் இருக்குது. மாவட்ட வாரியாக அப்லோடு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட் அப்லோடு பண்ணதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி டிஸ்ட்ரிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் வைஸ் ரிசல்ட் விட்டுருக்காங்க. தென்காசி, அடையநல்லூர், திருவேங்கடம், சங்கரன் கோயில், செங்கோட்டை, திருவேலங்குபுதூர், ஆலங்குளம், சிவகிரி, மொத்தம் 8 தாலுக்கு இருக்குது பார்த்தீங்களா தென்காசியில். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தாலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடையநல்லூர் தாலுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம். கடையநல்லூர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா திரு ஆ சண்முகம் எம்எஸ்சி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கடையநல்லூர் தாலுக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 போஸ்டிங் இருக்குது. அந்த 10 போஸ்டிங்கில் வந்து ஃபில் ஆனவங்களை பற்றி செலக்ட் ஆனவங்கள நேமு, அவங்களோட ஏரியாவோட போஸ்டிங் நேம் போட்டிருக்காங்க. அடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் மற்ற தாலுக்கு வைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவேங்கடம் தாலுக்கும் இதே போல் தான் கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.